வணக்கம். திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே வந்து மலைகள் கூட இருக்கிறன்ற மாதிரியே எல்லாருக்கும் ஒரு பிம்பம் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட அதை வந்து நிரூபிக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. பாத்தீங்கன்னா தெரியும், அந்த சைட் பக்கம் மலை நிறைய இருக்குது. இந்த ஸ்பாட்டை பாத்தீங்களா? இது அப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்பேன் கமெண்ட்ல. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குல்ல, நிறைய காகங்கள். அதே மாதிரி பாருங்க, பார்க் மாதிரி செட்டப்லயே பீச்சுக்கு பக்கத்துலயே சேர்க்கிறாங்க இருக்கிறதுக்கு நல்லா. இது பாத்தீங்கன்னா முருகைக்கட் பாறை நல்லா கிடைக்குன்னு செட்டி முருகைக்கட் பாறையும் கடல்ல கிடைச்சதுக்கு. இப்படியே போனோம்னா நிறைய எடுக்கலாம். செட்டி சங்கு மாதிரி அப்படி எல்லாம் நிறைய ஐட்டங்கள் எடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பாருங்க மான் எல்லாம் ரெண்டு மேய்ஞ்சு கொண்டு இருக்குது. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. பவுனியால வந்து பீச் இல்ல, கடலே இல்ல, குளம்தான் முழுக்க இருக்குது. அப்படியான எங்களுக்கு கொடுத்து வைக்கலாதான் கடலுக்கு நோனி எங்களுக்கு ஒரு ஆனந்தம். வணக்கம். இன்னைக்கு நாங்க எங்க வந்திருக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நாங்க ட்ரிங்கோ டவுன்ல இருக்கிற பீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம். ஓகே, வாங்க போய் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது, பீச் எப்படி இருக்குன்றத வந்து நாங்க ஃபன் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம ஐஸ்கிரீம் கூட பண்ணிட்டு வந்திருக்கிறோம். குடிச்சு ஃபன் பண்ணி வீடியோ எடுக்கிறது. வந்து மழை வர பெய்யுது, அந்த கிளைமேட்டுக்கு வந்து ஐஸ்கிரீம் வர, பீச்சில் வர, பீச் உங்களுக்கும் காட்டிக்கொண்டு நாங்களும் பார்க்க போறோம். ஓகே, வாங்க போலாம். எப்படி இன்னைக்கு வந்து சரியான காத்து, அப்படி எல்லாம் சும்மா வேற லெவல்ல அடிக்குது. இத நீங்க சகிக்கிறீங்க. இத பாத்தீங்கன்னா தெரியும், பீச்சுக்குள்ள நிறைய படகுகள் எல்லாமே இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். அதான் படகு. எங்களை பாத்தீங்கன்னா போட் இருக்குது, தொழிலுக்கு போற போட்டுகள் தான் எல்லாமே இருக்குது. என்ன காட்ரியம்மா நீ யாரும் நிறைய போட்டுகள் இருக்கு. இங்க வந்து கூடுதலா வந்து கடற்தொழில் செய்யறார்கள் தான் இருக்கணும். அப்ப கடல் தொழிலுக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப காத்து அந்த சீசன் அப்படியா வந்து அவை தொழிலுக்கு போகல. இப்ப போட்டுகள் எல்லாம் வந்து இதுலயே விட்டு இருக்கணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கடல் அடியோட வந்து கொஞ்சம் கூடவா தான் இருக்குது. சரி வாங்க உள்ள இறங்கி பாக்கலாமான்னு தெரியல. பட் தூரத்துல இருந்தே பாத்து கொள்ளுவோம். சேஃப்டி எப்பவுமே முக்கியம் தானே. ஐஸ்கிரீம் கரைச்சு கரைஞ்சு போச்சு. எங்க 2 பேர்ட்ட வீடியோவும் பாக்குறத விட அப்படியே சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். இஞ்சி பாருங்க பீச் சைட் எப்படி இருக்குன்னு சொல்லி. மரம் எல்லாமே இருக்கு. ஏன்னா வந்து நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்றோம். உங்களுக்கு டிலக்ஸ் இப்பவே வந்து ஐஸ்கிரீம் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. இதுதான் வந்து கரைஞ்சு ஐஸ்கிரீம். ட்ரிங்கோ டவுனுக்குள்ளே இருக்கிற பீச் மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு ட்ரிங்கோவா இருக்கிற நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அது என்ன பீச்ன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபேமிலியா வந்து ஃபேமிலி ட்ரிப் மாதிரி சின்ன பிள்ளைல எல்லாம் கூட்டி கொண்டு வந்து பீச்ல வச்சு விளையாடினா பார்க்க நல்லா கிடைக்குது. பீச்னா பெரியாக்களுக்கு மட்டும் இல்ல, சின்ன பிள்ளைகளுக்கு கூட அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு போல இருக்குது. அவ விளையாடுற விதத்தை பார்க்க அவ்வளவு ஆசையா இருக்குது.
எனக்கு தண்ணி என்ன சீரியஸா பையன். நான் எப்பவுமே பீச்சுக்கோ குளத்துக்கோ வீடியோ எடுக்க போறேன்னு சொன்னா கடைசி வரைக்கும் தண்ணிக்கு இறங்குறதுக்கு 100 டைம் யோசிப்பேன். பட் இந்த தண்ணியை பார்க்கக்குள்ள வந்து எனக்கு விளையாடணும் போலதான் இருக்குது. ஆனா லைட்டா பயமாவும் கிடக்கு, தண்ணி தூக்கிட்டு போயிருமா அப்படின்னு சொல்லி. ஏன்னு சொன்னா அலை வேற கொஞ்சம் ஃபாஸ்டா அடிக்குது. சோ போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விளையாடுறது. அப்படியே நாங்கள் நடந்து போவோம் தண்ணிக்குள்ளாலேயே. இல்ல சேன் உங்களுக்கு தண்ணி என்ன அவ்வளவு விருப்பம்? அதேனோ தெரியா ரவி, தண்ணி என்ன எனக்கு அவ்வளவு விருப்பம். தண்ணியை கண்டாலே காணும். இங்க வாங்கல, நான் தண்ணியில விளையாடுவோம். அவட சேர்ந்து நான் விளையாட போறேன். அல விருப்பமா உங்களுக்கு? இங்க இவா இருக்க வீடியோ எடுங்க, வீடியோக்குள்ள கொண்டு வாங்கோ. இங்க பாத்தீங்களா அந்த கியூட்டி வந்து விளையாட வந்திருக்கா தண்ணிக்குள்ள. வெறும் விளையாட போறேன், அதெல்லாம் கவனம். இல்ல அவங்கள போக கூடாது, அவங்கள போனீங்கன்னா நீங்க போயிருவீங்க தண்ணியில அடிபட்டு. இந்த பக்கம் வரலாமே, எனக்கு கருப்பா கிடக்கும். அது ஏன்னு சொன்னா இந்த பக்கம் வந்தோம்னா இது தெரியாது கடை. நம்ம கடை சைட்டை காட்டி கொண்டு போவோம் நம்ம நேயர்களுக்கு. அது சரி, இல்ல எங்க சொல்லுங்க பாப்பம், எனக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்குது. சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு தண்ணி என்று சொன்னா அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங், நீங்க தண்ணிய பாத்தீங்கன்னா எங்களை எல்லாம் மறந்துடுவீங்க. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல, சொல்லுங்க பாப்பம். அது எனக்குமே எனக்கு தெரியல. அது தண்ணியை கண்டா அவ்வளவு விருப்பம். தண்ணி என்றாலே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. இந்த தண்ணி என்றா தண்ணியை கண்டாலே காணும் அப்படி இருப்பினும் நிறைய பேர். அப்படியான ஆட்கள் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, எங்களுக்கு தண்ணியான இடத்த பிடிச்சா பிடிக்கும் அப்படின்றது. அதே மாதிரி தண்ணிய போய் பார்த்துட்டு விளையாடணும்னு ஆசை இருக்கும். ஆனா சில பேருக்கு வந்து தண்ணிக்கு இறங்குறதுக்கு பயம் இருக்கும். அப்படி இருக்கிறார்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்கவா. அங்க தூரமா பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரியுது. டவுன் என்றபடியா டவுன் சைட்ல இருக்க எல்லா விஷயங்களுமே வடிவா தெரியுது. அது மட்டும் இல்ல, திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே வந்து மலைகள் கூட இருக்கிறன்ற மாதிரியே எல்லாருக்கும் ஒரு பிம்பம் ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட அதை வந்து நிரூபிக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. பாத்தீங்கன்னா தெரியும், அந்த சைட் பக்கம் மலை நிறைய இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. மட்டி இருக்கா? என்ன நிலச்சி செய்றீங்க? இங்க பாருங்க, சிப்பி 2 இருக்கு. சிப்பி எங்க இருந்து எடுத்தீங்க? இது அப்படியே இதுக்குள்ள வந்தது. இது என்ன? இது பாத்தீங்கன்னா முருகைக்கட் பாறை. நல்லா கிடைக்குன்னு சிப்பி முருகைக்கட் பாறையும் கடல்ல கிடைச்சது. இப்படியே போனோம்னா நிறைய எடுக்கலாம். சிப்பி, சங்கு மாதிரி அப்படி எல்லாம் நிறைய ஐட்டங்கள் எடுக்கலாம். ஓகே, இது க்ளோஸ் ஆகி இருக்குது. இது அப்படியாவது திறந்து பார்க்கணும். எனக்கு கொஞ்சம் இலை வந்து கொஞ்சம் ஓவரா இருக்குது. நோ க்ளோஸ், ஓபன் பண்ண முடியல. அந்த சிப்பிய வந்து ஓபன் பண்ண முடியலன்னு நிலக்ஸ் என்ன செஞ்சுன்னு சொன்னா தூக்கி கடலுக்குள்ளே திரும்ப போட்டுட்டுது. ஓகே, 2 பக்கம் பாத்தீங்கன்னா நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா ஒல்லாந்தர் கோட்டை அப்படியே தெரியும் பாருங்க. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இங்கால மெலசாந்த மாதிரி ஒரு இடம் தெரியுது. இங்கால அப்படியே டவுன். இப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய மரங்கள் எல்லாமே இருக்குது. ஸ்பாட்டை பாத்தீங்களா? இது அப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாப்பேன் கமெண்ட்ல. பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்குல்ல, நிறைய காகங்கள். அதே மாதிரி பாருங்க, பார்க் மாதிரி செட்டப்லயே பீச்சுக்கு பக்கத்துலயே சேர்க்கிறாங்க இருக்கிறதுக்கு. நல்லா
ரிலாக்ஸா இருக்கிறதுக்கான இடம் அப்படி எல்லாமே செய்திருக்கிறாங்க. அப்படியே இங்களை பார்த்தோம்னு சொன்னா வந்து பீச் இருக்கு. நாங்க முதல் சொன்ன மாதிரி தான் அலை எல்லாமே வந்து கூட இருக்குது பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா. இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் வேற டிஃப்ரெண்டா இருக்குதா, பட் இருந்தாலுமே வந்து நல்லா தான் இருக்கு பாக்குறதுக்கு. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் பீச்ல வந்து ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த டைம்ல வந்து ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இங்க பாருங்க மான் எல்லாம் ரெண்டு மேய்ஞ்சு கொண்டு இருக்குது, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. அப்படி எங்களை பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஒரு பௌத்த, அதாவது வந்து புத்தருண்ட வந்து சிலை வந்து வச்சிருக்காங்க. அங்கால நல்ல வடிவா இருக்கு பாக்குறதுக்கு. இங்க பாத்தீங்களா, இதுல ஒரு போட் ஒண்ணு வந்து போயிட்டு இருக்குது. கரைய வந்து கடந்துச்சு. வருத்தம் தான் அடிக்கி விடுது. பின்னிற டைம் வந்து இந்த பீச் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல வந்து வடக்கடை இருக்கு, முன்னுக்கு ஜூஸ் கடை இருக்குது, பர்கர் கடை இருக்குது, அப்படியே நிறைய சாப்பாட்டு ரோட் சாப்பாடு கடைகள் நிறையவே இருக்குது. இதுல ஈவினிங் டைம் நல்லா இருக்கு உண்மையிலேயே. அந்த டைம் வந்து ரிலாக்ஸா அந்த இடத்துல இருந்து இந்த கடல் அலைய பாக்குறது அப்படி நிறைய இருக்குது. ட்ரிங்கோல இருக்காக கொஞ்சம் கொடுத்து வச்சாக்கள் நினைக்கிறேன். ஏன்னா பீச்சுகள் நிறைய இருக்குது, வந்து இப்படி ஆறுலாம் இருந்து போறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. வவுனியால வந்து பீச் இல்ல, கடலே இல்ல, குளம்தான் முழுக்க இருக்குது. அப்படியான எங்களுக்கு கொடுத்து வைக்க இல்லாதான் கடலுக்கு நோனி எங்களுக்கு ஒரு ஆனந்தம். என்னைய பாத்துட்டீங்கன்னா திருகோணமலை டவுன்ல இருக்கிற பீச்சுக்கு தான் வந்திருந்தோம். ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை வந்து பார்க்கணும்னு சொன்னா எங்களோட பிஎன் தமிழ் ஸ்ரீலங்கா சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணும் வரைக்குமே உங்களிடம் இந்த விடைபெறும் நான் உங்கள் ராகவி. நான் உங்கள் டிலக்ஸி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. டாடா.